கடகராசி பூச நட்சத்திரம் கன்னி லக்கணம். ஸோ 1989 வருஷத்தில் பிறந்திருக்கிறீங்க. ஸோ இதுக்கப்புறம்னாலும் வாழ்க்கை வந்து நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ கடகராசி அப்படின்னு வரும்போது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பிறக்கும்போது வந்து பூச நட்சத்திரம் சனி மாதத்தில் பிறந்திருப்பீங்க. இன்னைக்கு டேட்டுக்கு வந்து உங்களுக்கு புதன் மாதம் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ கன்சிடர் புதன் மாதத்தில் தான் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டில் புதன் மாதம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை இவர் அமைச்சு கொடுப்பார். ஸோ இது ஒரு பாசிட்டிவ், உங்களோட ஜாதகத்தில் நல்லதமாக இருக்குது. ரெண்டாவது வந்து உங்களுக்கு இன்னைக்கு டேட்டுக்கு ராசிக்கு 3ல் வந்து உங்களுக்கு செவ்வாய் வந்து உங்களோட தொழில் ஸ்தானத்தை 8ஆம் பார்வையா பார்க்குற ஒரு காரணத்தினால ஸ்டில் உங்களோட தொழில் ஸ்தானத்தில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். ஸோ அதன் மூலியமா இந்த நாட்டை பிடிச்சிட்டு நீங்கள் மேலே ஏறி வரக்கூடிய விஷயமும் இவர் வந்து உங்களுக்கு உண்டு பண்ணுவார். மூணாவது வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு சூரியன் டிரான்ஸ்ஃபர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆவணி மாதம் ஃபுல்லாக சூரியன் வந்து ராசிக்கு 2ல் உங்களோட குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்று நிற்பார். இந்த ஆட்சி பெற்று நிற்கிறவர் உங்களோட குடும்ப வாழ்க்கையை ஒரு முன்னேற்றத்துக்குரிய விஷயத்தை இந்த மாதம் ஏற்படுத்துவார். அதே மாதிரி உங்களுக்கு தலைக்கு மேலே பிரச்சனைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டவுன் கிரேட் பண்ணுறக்கூடிய விஷயத்தை இவர் ஏற்படுத்துவார். காரணம் வந்து இவர் 2ஆம் இடத்துல இருந்து உங்களோட அஸ்தமஸ்தானம் 8ஆம் இடத்தை வந்து பார்க்குற ஒரு காரணத்தினால ஸோ ஒரு வாய்ப்பு இந்த மாசத்துல இருந்து ஒரு வாழ்க்கை தரத்தை ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்குரிய விஷயத்தை இவர் கொண்டு வரார். மூணாவது வந்து சனி வந்து வக்ர பயிற்சி வரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அப்போ நவம்பர் 17 வரைக்குமே வந்து இந்த வக்ர பயிற்சி வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான அமைப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் ஞாபகப்படுத்தினேன். அப்போ கடகராசிக்கு ரொம்ப ஒஸ்டா தான் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து இங்க வந்து ரொம்ப ஒஸ்ட்டு அந்த கான்செப்ட்ல நீங்க போக தேவையில்லை. உங்களுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்கன்னா மறுபடியும் நீங்க இந்த மாசத்துல இருந்து ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையை சந்திப்பீங்க அப்படின்றத உங்களுக்கு நான் மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிறேன். இதர கிரகங்கள் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் சுக்கிரன் வேற டிரான்ஸ்ஃபர் ஆகி ராசிக்கு உங்களுக்கு ஜென்ம சுக்கிரன் வர போறாரு. அப்ப ஜென்ம சுக்கிரனும் இந்த மாசத்தை இந்த மாசம் 21ல வந்து அடுத்த மாசம் 21ஆம் தேதி வரைக்கும் ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையை உண்டு பண்ண போறாங்க. அப்போ உங்களுக்கு வந்து புதன் டிரான்ஸ்ஃபர், அது போல சுக்கிரன் டிரான்ஸ்ஃபர், செவ்வாய் டிரான்ஸ்ஃபர், சூரியன் டிரான்ஸ்ஃபர், இந்த 4 கிரகங்கள் உங்களோட வாழ்வாதாரத்தை இந்த மாசத்துல இருந்து மாற்றி அமைக்க போறாங்க. இதை நினைவில் வச்சுக்கிட்டு நீங்க உங்களோட வேலை, உங்களோட வியாபாரம் சார்ந்த விஷயங்கள அதிக இம்பார்ட்டன்ஸ் பண்ணி கொடுங்க. நீங்க மேலே ஏறி வருவீங்க. சிம்பிள். சரிங்களா?